மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் எம்எல்ஏ, மதுரை. தமிழ்நாட்டில் இருக்க நிறுவனங்களையே அங்கே போயிட்டு புதுசாக ஒப்பந்தம் போடுவாங்க. பழைய முந்தையில் புதிய கல்லுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெயின் இதெல்லாம் போனப்போ கூட பார்த்தீங்கன்னா, போன தடவை இங்கே இருக்கிற நிறுவனங்கள்லேயே மறுபடியும் கூப்பிட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இது முதலீடுனா ஒன்றும் இல்லாமல் புதுசாக வரதான் முதலீடு. இதுக்கு பேர் விரிவாக்கம். சீமா அகர்வால், ரத்தோர், ராஜீவ்குமார் இவர்கள் தான் பெரும்பாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க 3 பேருமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாரோ தீர்மானிக்கிறாங்க. இந்த அரசு அதிகாரிகளால் ஆளப்படும் அரசு அப்படின்னு பல தடவை நம்ம சொல்கிறோம். அதில் இது ஒன்று. எனக்கு என்ன, இவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வச்சா மாநிலத்துடைய இந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் மயப்படுத்தப்படும். காவல்துறை அரசியல்வாதிகளுடைய இதாக மாறும். 4-5 நாளாகவே இந்த நிகழ்வு ஓடிட்டு இருக்கு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இதை கவர் பண்ணுது. சாதாரணமாக கடந்து போகிறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா, அதிமுக முதல்வர் தென்னாட்டை இது எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களை குறிவைத்து நகர்வது ஏன்? அவர் வட மாவட்டம் போயிட்டு வந்துட்டார், மற்ற மாவட்டம் அடுத்து தென் மாவட்டம் தான் போனோம். அவர் என்ன பீகாரை குறி வச்சா போகிறார்? ஓட்டர் கருத்து கணிப்பு எதுக்கு? சட்டசபை தேர்தலுக்கா அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போகிறது. என்னது? சட்டமன்ற தேர்தல். முதல்வர் வேட்பாளர் யார்? அதுலேயும் சீமான்லாம் சேர்க்கல நினைக்கிறேன். விஜய் பட்ட சேர்க்குறான். இவர் முதல் இடம், விஜய் 2வது இடமா? விஜய் என்ன பண்ணிட்டார்? 2வது இடம், முதல் இடம். 3 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணின்றல 3 தொகுதின்றிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு நின்னப்போ படுதோல்வி. ஆனால் சேர்த்து பார்த்தா 13 தொகுதிகளில் வெற்றி. லேக்ஸில் வித்தியாசம். அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போதே சேர்த்தாலே 13 தொகுதியா? இப்போ என்டிஏ சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகி அவர் எழுச்சி பயணம்லாம் போகிறாராம். இப்போ இவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் 3 தொகுதி ஜெயிப்பாங்க. இந்த கருத்து கணிப்புலாம் திணிப்பு தான். இது ஒரு வகையான மாயை. இதே நேரத்தில் தான் இந்தியாவின் டாப் சிறந்த முதலமைச்சர்கள் பார்த்தா 11வது இடத்துக்கு போயிட்டார். 10ல் கூட இல்லை அவர். முதலமைச்சரில் தமிழ்நாட்டில் டாப்பான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 இடத்துக்குள்ளே கூட வர முடியல. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலமைச்சரோட இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீடு ஈர்ப்பதற்காக போயிருக்காரு. எப்படி சார் முதலீடுலாம் ஓரளவுக்கு வந்திருக்கா? என்ன நிலவரம் சார்? இந்த வெளிநாடு சுற்றுப்பயணமே அடிக்கடி விமர்சனத்துக்குள்ள ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க நிறுவனங்களையே அங்கே போயிட்டு புதுசாக ஒப்பந்தம் போடுவாங்க. பழைய முந்தையில் புதிய கல்லுன்றாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே துபாய் போனார். 6100 கோடி ரூபான்னாங்க. லூலு மால் வருது அதுன்னாங்க. ஒன்றுத்தையும் காணும். அதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல. அதுக்கு பிறகு ஜப்பான் போனார். ஜப்பான் போகிறப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே நிதி ஆயோக் நடக்குது. இவர் அதை இது பண்ணிட்டு அங்கே போகிறாரு. ஒரு அமைச்சர்களோடு அனுப்பி வைக்கலாம். நிதி ஆயோக் கூட்டத்தை கட் பண்ணுறாரு. அப்போ அதுவும் பெரிய முதலீடாக தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்து ஸ்பெயின், அமெரிக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவர்கள் அந்த ஃபோட்டோஷூட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்த தவிர பெரிய அளவில் முதலீடுன்றது இல்லை. ஒரு 37,000 கோடி ரூபா நம்ம தான் முதலீடு போகல. ஆனால் 10 லட்சம் கோடி ரூபா ஈர்ப்பு அப்படின்லாம் போகும்போதெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஸ்பெயின் இதெல்லாம் போனப்போ கூட பார்த்தீங்கன்னா, போன தடவை இங்கே இருக்கிற நிறுவனங்கள்லேயே மறுபடியும் கூப்பிட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ இந்த திருவள்ளூரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3200 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறீங்க. 3200 கோடி ரூபா ஒப்பந்தன்றது ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கண்டிப்பாக பெரிய ஜிடிபி உள்ள ஒரு ஸ்டேட்டில் இதெல்லாம் லேக்ஸில் நீங்கள் இது பண்ணால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3200 கோடி ரூபா ஒப்பந்தம் அப்படின்றாங்க. இதே டைமில் மற்ற ஸ்டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஊபிலாம் சிஎம்ஏ போகல, அமைச்சர்களே போயிட்டு கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்கும் முதலீடுகள் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் தொழில்துறை அமைச்சர் மற்றவங்களை அனுப்பலாம். இவர் இங்கேருந்து போகும்போதே போகிறது, அதுக்கான ஷாப்பிங் போகிறது, அதை ஒரு வீடியோ எடுத்து அதை பிரபலமாக்குறது, அப்புறம் இங்கேயே கோட்டு போட்டுக்கிறது. இங்கே என்ன வெயில், அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்களா, சட்டுக்கு மேலே கோட்டு, ஏதோ ஊட்டி கிளைமேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒரு கிட்டத்தட்ட இவர்களை ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுற வேலை தான். இப்போ வெளிநாட்டு பயணம் என்ன அளவுக்கு முதலீடு இல்லை, இது ஒன்றுமே இல்லைன்றதை நயினார் நாகேந்திரன் அறிக்கை விட்டுருந்தார். அன்புமணி ராமதாஸும் அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் நாடெக்ஸ், இபிஎம், பேப்செட், நார்பிரம்ஸ் அப்படின்னு 3 நிறுவனங்கள் இது முதலீடு பண்ணுறேன் அப்படின்றது ஈர்த்திருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஜெர்மன் முதலீடுகளை
ஈர்த்திருக்கேன் 3200 கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறார். 3 நிறுவனங்கள் அதோட ஒப்பந்த கையெழுத்தாக இருக்குன்னு. நான் சொன்ன அந்த 3 நிறுவனங்கள் இது மூலிமா 6950 வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாகும் அப்படின்னு 7,000 வாய்ப்பு. 7,000 இது. இந்த நாடெக்ஸ் வந்து 2015-16 இங்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் பீரியட்லேயே இங்கே அவங்களுடைய உற்பத்தி நிலையத்தை இங்கே தமிழ்நாட்டில் அமைச்சிருக்கு. அது கூட தான் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே 2019 முல்லானூர்ன்றதில் 300 மெகாவாட்டு காற்றாலை இது அமைச்சிருக்காங்க. 3 காற்றாலை எந்திரங்கள். ஆமாம். இப்போ வந்து 1000 கோடி ரூபா மதிப்பில் 2500 வேலை வாய்ப்புகள் இந்த ஒப்பந்தம் மூலிமா அப்படின்றாங்க. இது வந்து இது முதலீடுனா ஒன்றும் இல்லாமல் புதுசாக வரதான் முதலீடு. இதுக்கு பேர் விரிவாக்கம். ஏற்கனவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்ததில் இப்போ கூடுதலாக 1000 கோடின்றது. அதே மாதிரி இபிஎம் பேப்செட் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து அவங்களதான் புதிய முதலீடா இல்லை விரிவாக்கமா அப்படின்னா விரிவாக்கன்றது கம்பெனியே முடிவு பண்ணி பண்ணுறதானே சார்? இவர் கேட்டு பண்ணுறது இல்லை, அவங்களே முடிவு பண்ணால் அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இல்லாட்டி இவங்க கேட்குறாங்கன்னு வச்சிங்கன்னா அது இங்கேயே இங்கே இருக்கிறது இங்கேயே தலைமை செயலகத்தை வர வச்சு சைன் பண்ணுவாங்க. இல்லாட்டி தொழில்துறை அமைச்சர் சைன் பண்ணுவாங்க, நிதி அமைச்சர் சைன் பண்ணுவாங்க. அவ்வளோதானே முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே, வேறு ஒன்றும் பெரியது இல்லைல்ல. இதுக்கு எதுக்கு நீங்கள் இங்கேருந்து ஜெர்மன் கிளம்பி போயிட்டு அங்கே அவங்கள வச்சுக்கிட்டு போடுறதெல்லாம்? தலைமை அலுவலகமே அங்கே இருந்தால் கூட அதோடைய அதிகாரிகள் இங்கே வர சொன்னால் வரப்போகிறாங்க. ஏன்னா அவங்க தேவை தானே இங்கே விரிவாக்கம் பண்ணுறது. இவங்க பார்த்தீங்கன்னா இபிஎம் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 96 மணலில் தொழிற்சாலை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017-18 அந்த தொழிற்சாலையை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 2023 சென்னை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்றத தொடங்கி இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 340 கோடி தளவில் புதிய ஆலை 201 கோடி ரூபா அது எம்ஓஇ போட்டிருக்காங்க. 950 வேலை வாய்ப்புகள் அப்படின்னு. இது ஒரு வகையான விரிவாக்கம். அடுத்தது வந்து நார் பிரம்சே அப்படின்னு நிறுவனம், 3வது நிறுவனம். இதுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா புனேவில் மட்டுமே உற்பத்தி இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. 2025 சென்னை செயற்கை நுண்ணறிவு மையத்தில் ஒரு இது திறந்தாங்க. அந்த நிறுவனம் ஒரு 70 பேருக்கு வேலை வாய்ப்போட. இன்றைக்கி கூட டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அந்த நிறுவனமே இங்கே கிடையாது, செயற்கை நுண்ணறிவு மட்டும் 2025 திறந்தாங்க, அதுவுடைய இது தான். அப்போ விரிவாக்கம் தானே, ஏற்கனவே இருக்குது, அது அவரே ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து செப்டம்பர் 1 வந்து 2000 கோடி ரூபா, இது மட்டும் தான் பெருசு. ஆனால் விரிவாக்கம் தான் இதுவும். ரயில் கதவு பிரேக்கிங் சிஸ்டம் உற்பத்தி 3500 பேருக்கு வேலை. இதுதான் கொஞ்சம் அந்த பிரம்சே மட்டும்தான், பிரம்சே தானே, ஆமாம், நார்த் பிரம்சே மட்டும்தான் கொஞ்சம் பெரிய இது. ஏற்கனவே இருக்கிறது தானே, ஏன்பா வாங்கப்பா இங்கே அப்படின்னா இங்கேயே லோக்கலில் ஒரு கேப் போட்டு வந்துடுவாங்க. இதுக்கு இங்கேருந்து ஜெர்மனிக்கு போயிருக்காரு. இதுதான். அப்போது இந்த நார்த் பிரம்சே மட்டும்தான் ஏற்கனவே ஏஐ இருக்கிறதுனால புதுசாக முதலீடுன்ற மாதிரி பார்க்கலாம். மற்றவங்களாம் வந்து ஒரு விரிவாக்கம் தான். இது ஒன்று. வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 6950. இதில் வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்கள். கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து பிடிக்கும் ஸ்டாலின், திருவள்ளூர் இயங்கும் நிறுவனங்களிடம் முதலீடு திரட்டுவதற்கு ஜெர்மனி பயணம் தேவையா? கண்டிப்பாக. ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அங்கே 3 நிறுவனங்களுடன் 3201 கோடி ரூபா முதலீடு திரட்டுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் தமிழக அரசு கையெழுத்திட்டிருக்கிறது. ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருக்கும் எந்த நிறுவனமும் புதிய நிறுவனம் அல்ல. அவை அனைத்தும் ஏற்கனவே சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் செயல்பட்டு வருபவை தான். முதலமைச்சர் முதலீடு திரட்டும் பயணம் மோசடி பயணம் என்பது அவரது பயணத்தின் முதல் நாளிலேயே உறுதியாகிவிட்டது. நம்ம சொல்லுங்க, அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. 2000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக கூடப்படும் நார் பிரம்சே என்ற நிறுவனத்தின், நம்ம இப்போ சொன்னோம்ல, செயற்கை அறிவுத்திறன் மையம் சென்னை கிண்டி அருகில் செயல்பட்டு வருது. 2025 தொடங்கினது. 1000 கோடி முதலீடு செய்யவிருக்கும் நார்டெக்ஸ் குழுமத்தின் காற்றாலை தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே இருக்குது. இதை நான் இப்போ சொல்லிட்டேன். இவற்றில் கடைசி 2 முதலீடுகளும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் அமைப்புகளின் விரிவாக்கத்திற்கு செய்யப்படுபவை. முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள 3500 கோடி முதலீடுகளும் இயல்பாக வந்திருக்கக்கூடியதான். சாதாரணமாக அரசு மட்டத்தில் அந்த செயலர்கள் மட்டத்திலே பேசி கொண்டு வர வேண்டியது. அவரும் அதான் சொல்கிறார். தமிழக அரசு நினைத்திருந்தால் அதிகாரிகள் முன்னிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தின் ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்க முடியும். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படைப்பரிவாரங்களும் ஜெர்மனி சென்று போய் பார்க்கும் பொழுது கொக்கை நேரடியாக பிடிக்க சொல்லுவாங்கள்ல, கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சுன்னு நேராக போய் கழுத்தை பிடிச்சிடலாம். தலையில் வெண்ணெயை வச்சு அது உருகி அது கண்ணை 3 பேர் பிடிக்கலான்னா அந்த கதை தான் இது அப்படின்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் வீணானவை, மக்களின் வரி பணத்தை அளிக்கக்கூடியவை என்பதை ஆதாரமுடன் நிரூபிக்க முடியும். ஜெர்மனி பயணத்தையும் சேர்த்து இதுவரை வெளிநாடுகளுக்கு சென்று கையெழுத்திட்ட
முதலீட்டு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு 21,000 கோடி ரூபாய் தான். இது ஒட்டுமொத்தமாக கையெழுத்து விடப்பட்டதாக கூறப்படும் 10.6 லட்சத்துடன் ஒப்பிடும்போது வெறும் 2% தான். ஆமாம், கண்டிப்பாக 10 லட்சம் கோடின்றாங்கல்ல அந்த. ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்போ எழுத்தில் மட்டும் 10 லட்சம் இருக்குது. அதை ஒரு பேட்டியாக கொடுத்துட்டு போனார் சிஎம் போகும்போது. ஆமாம். தமிழ்நாட்டுக்கான மொத்த முதலீட்டு ஒப்பந்தங்களில் 98% சென்னையில் இருந்தபடியே செலவில்லாமல் சாத்தியமாக்க முடியும். அந்த 10 லட்சத்தையே நீ என்னங்க போட்டிங்க, என்னாச்சு வாங்க அப்படின்னு கொண்டு வந்துடலாம். எனும்போது வெறும் 2% முதலீட்டுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரது உடலை வருத்தி கொண்டு வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டிய தேவை என்ன என்பது குறித்து தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்காரு. இதே பாடியில் தான் இவரும் கேட்டிருக்காரு. இபிஎஸ் கூட வந்துட்டு இது ஏன் உங்களுடைய சொந்த முதலீடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து இப்போ தெரியுது 3 முதலீடு சொல்லியிருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா விரிவாக்கம், முதலீடு கிடையாது, புதுசாக கொண்டு வரது கிடையாது. 3 பேர் கம்பெனியுமே தமிழ்நாட்டில் இருக்குது. அதுலேயும் ஒரு கம்பெனி ரொம்ப லேட்டஸ்ட்டாக தொடங்கியிருக்காங்க. அது தொடங்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, சார் அடுத்து நாங்கள் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரைட்டு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்காக எதுக்கு ஜெர்மன் போகணும்? இல்லை, இப்போ இபிஎஸ் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு எடப்பாடியோட பயணம் மாதிரி இருக்காது, இது வந்து நான் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டாம் சார். ஏற்கனவே வந்து எதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, அதான் வெள்ளை அறிக்கை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது கேலி கிண்டல் இந்த மாதிரி. அதனால் இவர்கள் கொண்டு வந்த முதலீடுகள்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ அன்புமணி சொல்கிறார்ல 2% தான். 10 லட்சம் கோடி அப்படின்ற இடத்துல நீங்கள் வெறும் 37,000 கோடி 29,000 கோடினா 2% தான் வருது அப்படின்ற மாதிரி. இதுதான் பிரச்சனை சார். இப்போ இவர் டிஜிபி நியமனத்தில் வந்துட்டு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழக வரலாற்று ஒரு மிகப்பெரிய ஒரு புறனான ஒரு செயலாக இருக்கின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இது குறித்து வழக்குகள் கூட போட்டப்பட்டிருக்கு. என்ன சார் இது மீறப்பட்டிருக்கு? இதில் நீங்கள் டிஜிபி நியமனம் அப்படின்னா நீங்கள் இப்போ நடக்கிறாங்கல்ல, இப்போ நடந்திருக்குல்ல, இது மாதிரி இதை விட மோசமாலாம் பல காலகட்டம் நடந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஓய்வு பெற்றவரை கூப்பிட்டு ஆலோசகராக போடுறது, ஓய்வு பெறும் நாளில் மீண்டும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் கொடுக்கறதுனால பின்னாடி சீனியாரிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு இவர் 2 வருஷம் தள்ளுறதுக்குள்ள அவர் ரிட்டையர் ஆகிடுவார் கண்டிப்பாக. அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் டிஜிபிக்கு ஈக்குவலாக இன்னொரு டிஜிபி போடுறது, டிஜிபியை திடீர்னு ரிசைன் பண்ண சொல்கிறது, வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்த பொழுது இது எல்லா மாநிலங்கள்லையும் எனக்கு என்ன நடந்தது. அதற்காக ஒரு வழக்கு 2006க்கு முன்னாடி பிரகாஷ் சிங்னு ஒருத்தர், அவர் ஒரு ஐபிஎஸ் எக்ஸ்-ஐபிஎஸ் வழக்கு போடுறாரு. டிஜிபின்றது டிஜிபின்னா நம்ம சாதாரணமாக டிஜிபின்னு பார்க்க முடியாது. 10 இப்போ நம்மக்கிட்ட 10 டிஜிபி இருக்காங்க. ஆமாம். ஆனால் ஜிவால் ஒருத்தர் தான் ஹெச்ஓபிஎஃப், ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ், அவரும் டிஜிபி ரேங்க்கு தான். ஆனால் 10 டிஜிபியில் தலைமை டிஜிபி ஒருத்தர் இருப்பார். பல அமைச்சர் இருக்கும்போது முதலமைச்சர் இருக்கார்ல, அது மாதிரி இந்த தலைமை டிஜிபி நியமனம் தான் எப்படி இருக்கணுன்றது முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸு எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். மீதி இருக்கிற 9 டிஜிபிக்கும் 9 துறையில் இருப்பாங்க. ஃபயரு, ஃபுட் செல்லு, பேப்பர் மில்ஸு, பிரிசனு, அது இதுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து இவர் தான் தலைவர் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி கீழே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட எஸ்பிக்கள், டிஐஜிகள், ஐஜி, மண்டல ஐஜிகள் வருவாங்க. அவங்களுக்கும் இவர் தான் பொறுப்பு. கமிஷனரேட்டுகள் ஒரு 10-15 கமிஷனரேட் இருக்குது. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர்னு. இது எல்லாத்துக்குமே இவர் தான் பொறுப்பு. இது தவிர உளவுத்துறை, இன்டர்னல் செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்கும் இவர் தான் பொறுப்பு. அப்போ இப்படிப்பட்ட வர்றவர் எனக்கு என்ன அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வச்சா மாநிலத்துடைய இந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் மயப்படுத்தப்படும். காவல்துறை அரசியல்வாதிகளுடைய இதாக மாறும். அது ஒரு தனிப்பாடியாக இருக்கணும். யூபிஎஸ்சி தான் இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு வழக்கு போகும்பொழுது கரெக்டு தான் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் 2006 ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து 2 வருஷம் இருக்கணும். அந்த மாதிரி வர்றவங்க தேர்தலுக்கு படக்கான பட்டியல் இருக்குல்ல, பேனல், இம்பேனல்னுவாங்க, அது வந்து தகுதி என்னென்னா 2 வருஷம் சர்வீஸ் இருக்கணும்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டு இல்லைங்க பார்த்து இது பண்ணுங்கன்னா 6 மாதம் இருந்தால் போதும்னு. அதில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுற 2 வருஷம் இருக்கணும். அவரை மாற்றலாம் முடியாது. அவருக்கு இணையாக யாரையும் போடக்கூடாது. இன்னொருத்தர் கிரைம் டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் டிஜிபி, இந்த மாதிரி போட்டு ஸ்பெஷல் டிஜிபின்னு போட்டு மட்டுப்படுத்தக்கூடாது. அப்புறம் அவருடைய நினச்சா வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி பல இது கொடுத்தாங்க. அந்த இதுபடி
அதுக்கப்புறம் நடந்தது. இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாங்க. இதில் ஒரு 2-3 மாநிலங்கள் எனக்கு என்னென்னு செயல்பட ஆரம்பித்தாங்க. அது கண்டெம்ட் இருக்குது உச்சநீதிமன்றத்தில். சமீபத்தில் ஊபி என்ன பண்ணாங்க, யூபிஎஸ்சிக்கெலாம் நாங்கள் லிஸ்ட் அனுப்ப மாட்டோம், நாங்களே தேர்ந்தெடுத்துவோம் ஒரு குழு போட்டுன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அது தப்பு. உச்சநீதிமன்றம் இப்போ நீட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு செல்லும் அப்படின்னு, அது தமிழ்நாட்டுக்கு செல்லாது, நாங்களே பார்த்துக்குவோன்னு ஒரு சட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இயற்ற முடியாது. கண்டிப்பாக முடியாது. அது யார் பண்ணோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் தீர்ப்புக்கு எதிராக. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணால் கவர்னர் வந்து மறுப்பார். கவர்னர் அந்த சட்டத்தை இது ஒப்புத்துக்க மாட்டார், கைது போட மாட்டார். ஆனால் ஊபியில் அவங்களே ஆட்சி, அவங்களே கவர்னர், அவங்களே இதுன்றப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இதுக்கு எதிராக ஊபியில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் உச்சநீதிமன்றம் போகல. அப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்க பொறுப்பு டிஜிபி அவங்க இஷ்டத்துக்கு போட்டுட்ருக்குறாங்க. இதை இப்போ தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அது தப்பு தானே? ஆமாம், அதுவும் தப்பு. தப்போ எதுக்கு நீ பண்ணுற? நீ பண்ணுற தப்புக்கு ஏன் அதை தூக்கிட்டு ஓடிடுற? அது இப்போ கண்டெம்ட் இருக்குது. இந்த ஜூலையில் எடுத்தாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிச்சுட்டு இருக்குது. இது திரிபுரா, ஜார்க்கண்டு, பல மாநிலங்கள் மீறி இருக்காங்க, அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது விசாரித்து தப்பு ஒரு கிரைம்னு தெரிகிற நேரத்தில் அதே தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னு அர்த்தம்? சார் இல்லை சார், இப்போ காவல்துறையோட தலைமை பதவி அதோட பதவி வந்துட்டு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறது. யார் வந்தாலும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற போகிறாங்க. இவரை கொண்டு வரதுக்கான தேவை இங்கே என்ன சார்? யார் வேணால் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறன்றது வந்து தகுதி வாய்ந்தவர்கள்ன்றது தான் மேட்ரு. யார் வேணுமானாலும் இல்லை. இல்லை, இப்போ அந்த பேனலில் இருக்காங்க சீனியரில் வந்து அவங்க யூபிஎஸ்சி அதாவது செலக்ட் பண்ணக்கூடிய 3 பேர் யார் வேணாலும் நியமிக்கலாம். ஆமாம். வெங்கட்ரமனை கொண்டு வந்து வைக்கக்கூடிய தேவை என்ன சார்? அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சு சிஎம் கூட காரணமாக இருக்க மாட்டார். ஏன்னா சிஎம்க்கு இந்த அதிகாரி தான், அந்த அதிகாரிலாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக பகையோ இல்லை அவர்களை பற்றி ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சதோ இருக்க வாய்ப்பு இல்லை. உதவி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இவர்களில் வர்ற 3 பேருன்னு இப்போ சீமா அகர்வால், ரத்தோர், ராஜீவ்குமார் இவர்கள் தான் பெரும்பாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க 3 பேருமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாரோ தீர்மானிக்கிறாங்க. ஒரு டீம் தீர்மானிக்குது. இந்த அரசு அதிகாரிகளால் ஆளப்படும் அரசு அப்படின்னு பல தடவை நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக. அதில் வந்து இது ஒன்று பெரிய உதாரணம். அப்போ அவர்களுக்கு இவர்கள் வர்றது பிடிக்கல. என்ன கேட்டால் சிஎம்க்கு வந்து சிஎம் சொல்லிடுவாங்க, சார் இல்லை சார் இது இப்படி பண்ணலாம் சார், அப்படி ஆரைட்ரேட் பண்ணுங்கள். அவர் வெங்கட்ராமனும் மேட்ரு இல்லை, சீமா அகர்வாலும் மேட்ரு இல்லை, ரத்தோரும் மேட்ரு இல்லை. ஆனால் இதை வந்து முதல்வர்கிட்ட கொண்டு போகிற டீம் இருக்குல்ல, அதுக்கு மேட்டராக இருக்கும். அப்போ என்ன ஆகுது? ஆனால் முதல்வர் தான் பொறுப்பு. உங்களுக்கு கீழே தப்பு நடந்ததுன்னா நீங்கள் தானே பொறுப்பு. நிச்சயமாக. ஒரு எடிட்டர் பத்திரிகையில் இருக்கார், ஒருத்தர் எனக்கு என்னென்னு நியூஸை போட்டு அவதூறு செய்தியை போட்டுட்டு எடிட்டர் ஏதாவது திருப்திப்படுத்திடுறான்னா நாளைக்கு கேஸ் வாங்கினா யார் பொறுப்பு? எடிட்டர் தானே பொறுப்பு. அப்போ எடிட்டர்ன்ற முறையில், முதல்வர்ன்ற முறையில் இவர் தான் பொறுப்பு. காட்சியில் நடக்கிற தவறுகளுக்கு இவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்படி தான் அந்த அஜித்குமார்லேருந்து லாக்அப் டெத்துலேருந்து பல விஷயங்கள் எனக்கு என்னென்னு பண்ணிவிட்டு என்கவுண்டர்கள் எல்லாம் பண்ணிட்டு இவர்கிட்ட கொடுத்துருவாங்க, ஒரு இது படிங்க அப்படின்னு. அவரும் இட்லி சாப்பிட்டு விக்கல் எடுத்து செத்து போயிட்டான் அப்படின்னு படிப்பார். லாஸ்ட்டில் யார் இந்த அதிகாரிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தப்பிச்சுக்குவான். மாட்டிக்கிறது யார்? அது மக்கள் முன்னாடி யார் அசிங்கப்பட போகிறா? மக்கள் முன்னாடி ஓட்டுகள் யாருக்கு போகுது? அவங்கள தேர்தல் நிற்க போகிறாங்க, நீங்கள் தான் நிற்க போகிறீங்க. அப்போ ஒரு முதல்வர் துணை முதல்வரும் சேர்த்து சொல்கிறாங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி அதிகாரிகள் தனக்கு என்னென்னு ஆடுறத இல்லாட்டி வேறு சிலர் இந்த மாதிரி பண்ணுறத தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அதிகாரிகளை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்கள கொண்டு போய் முட்டு சேர்ந்து நிறுத்திட்டு போயின்னு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் போனோன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க சொல்படி கேட்க போகிறாங்க. நாளைக்கு அவங்களே சொல்லி அவங்க ஐடியா கொடுப்பாங்க, சார் சிஎம் அரெஸ்ட் பண்ணலாம் சார், டெப்டி சிஎம் அரெஸ்ட் பண்ணலாம் சார்னு கூட ஐடியா கொடுப்பாங்க. அதுதான் அதிகாரிகள். இதை வந்து பலரும் பார்த்துருக்காங்க. ஜெயலலிதா பார்த்துருக்காங்க, கலைஞர் பார்த்துருக்காரு, எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி அதிகாரிகள் சொல்படி ஆடுறதுன்றது எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ இந்த இடத்துல என்னென்னா, சீமா அகர்வாலோ, ரத்தோரோ, ராஜீவ்குமாரோ, வன்னிய பெருமாளோ யாரோ ஒருத்தர் வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா இது உச்சநீதிமன்ற உத்தரவு. ஆனால் அதுக்கான பேனல் வந்து 3 மாதம் முன்னாடி அனுப்பணும். இப்போ டிஜிபி வராருன்னா, இவர் ஜிவால் வந்து ஆகஸ்ட் மாதம் விலக போகிறாருன்னா ஜூன்லேயே நீங்கள் கொடுத்துருக்கணும், பேனல் அமைச்சிருக்கணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 8 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் தகுதி இல்லை, 8 பேர் இருக்காங்க. 8 பேர் பேனல் அமைச்சா அவங்க அமைச்சிட போகிறாங்க. என்ன அவங்களுக்கு பிரச்சனை? இந்த அரசு எப்படி செயல்படுது தெரியுதா? ஒரு பேனலை கூட அனுப்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயமா அது. அதுனா பல டன்னு வெயிட்டாக அது. பேப்பர் ஒர்க் பண்ணி அனுப்ப போகிறீங்க. உள்துறை செயலாளருக்கு அதோட வேறு என்ன வேலை இருக்குது? சிஎம் இதை ஏன் கேட்கல? ஏங்க அனுப்பலை? டிஜிபி இது அனுப்பணுங்க. நம்ம இல்லைங்க ஊபி வந்து இது மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுங்கிறாங்க. ஊபி அயோக்கியத்தனம் பண்ணால் அது அயோக்கியத்தனம் நீங்களே சொல்கிறீங்களே, நம்ம ஏன் அந்த வேலையை பண்ணணும்? கேட்கணுமா வேணாவா? ஆனால் இன்றைக்கி எப்படி தூக்கிட்டு வராங்க? இதுக்கு ஒரு அறிவார்ந்தவர்கள் இருப்பாங்கல்ல,
அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா ஊபியிலையும் இப்படி தான் நடக்கிறது. அண்ணாமலை அம்பலப்பட்டார். என்ன அம்பலப்பட்டார்? தப்பு அங்கே இருக்கிறது, கோர்ட்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த தப்பை காமிச்சிக்கிட்டு நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா நீங்கள் தானே அம்பலப்படுறீங்க. கண்டிப்பாக இது வந்து தெரியாமல் நடந்த இப்போ ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது மூடி மறைக்கிறாங்க. திடீர்னு நடந்துச்சுப்பா, ஒரு கவர்மெண்ட்டு அந்த வேலையை தான் செய்யும், ஏதாவது மூடி மறைக்கிற வேலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இது வழக்கத்தில் இருக்க அஃபிஷியல் நடைமுறை. இந்த நடைமுறையில் கூட எனக்கு என்ன நான் நடப்பேன், அதுக்கு நடக்கிற தப்பு கோர்ட்டில் கண்டெம்ட் இருக்கிற கேஸை நான் வந்து துணைக்கு எடுத்துக்குவேன். என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டு தானே பார்த்துக்கோன்னா, அப்போ அது வந்து மக்கள் வரி பணம் தானே. நீங்கள் நாளைக்கு முகுல் ரோத்துக்கே கபில் சிபிலையோ வச்சு வாதாடுவீங்க. இதுக்காக ஆமாம், மக்கள் வரி பணம் தானே போகுது. 30 லட்சம் 50 லட்சம் ஃபீஸு. நீங்கள் பண்ணுற தப்பு தானே, உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி வளைக்கிறீங்களா அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த விவகாரம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலராலையும் எடுக்கப்பட்டு பேசப்படுது. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் என்ட்ரி தீபன் வழக்கு போட்டிருக்காரு. நீங்கள் பேனல் அமைச்சு பேனல் அனுப்பாமல் இருக்கிறது தப்பு. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வழக்கு போடுறாரு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில், யாசர் அராஃபத்னு ஒரு வழக்கறிஞர். இவங்க போய் என்ன சொல்கிறாங்க, அவங்க கோர்ட்டு கேட்குது, என்னங்க இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபி நியமிக்க போகிறீங்களாமே, பேனல் அனுப்பாமல் இருக்கீங்களாமே ப்ராசஸிங் போய்க்கு அப்படின்னா, இல்லை சார் ப்ராசஸ் கோயிங்கான் சார். ரைட்டு, ஏன்பா ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குன்றாங்களா, அப்புறம் நீயே அவசரப்படுற, வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன், ஒரு வேளை தப்பாக நடந்தா நீ வா அப்படின்னு வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் ப்ராசஸ் கோயிங்கான்னு சொன்னவங்க அதை செய்யலை. என்ன ப்ராசஸ் கோயிங்கான், பொறுப்பு டிஜிபி நியமிக்கிற ப்ராசஸ் தான் கோயிங்கான், மற்றதெல்லாம் கோயிங்கான். அப்போது நீங்கள் தெரிந்த நீதிமன்றத்துலேயும் தப்பான தகவல் கொடுக்குறீங்கன்றது ஒன்று. இப்போ நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, சார் இல்லை சார் அது சார் ஏதாவது மன்னிப்பு கேட்குறோம், வேறு என்ன பண்ணோம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் வரதராஜன் ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லிடுச்சு, மனுவா தாக்கல் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு. ஏன்னா கண்டெம்ட்டு, உச்சநீதிமன்றத்துக்கு கண்டெம்ட்டு விளக்கம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் விளக்கம் சொல்லணும். என்ன விளக்கம் சொல்ல முடியும் உங்களால்? இது ஒன்று இருக்குது. உச்சநீதிமன்றத்துலேயும் வழக்கு போயிருக்கு, ஏற்கனவே பல ஸ்டேட் மேலே கண்டெம்ட் இருக்குது, இதுவும் போகும். அப்போ தெரிந்தே இந்த தவறை இவங்க செய்கிறாங்கன்றது தான் ஒரு இந்தி தீபனுடைய வாதம். அப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட அம்பலப்பட்டு போயிருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா, நேற்று பார்க்குறேன், இது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. 4-5 நாளாகவே இந்த நிகழ்வு ஓடிட்டுருக்கு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இதை கவர் பண்ணல, சாதாரணமாக கடந்து போகிறானுங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக முதல்வர் தென்னாட்டை இது எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களை குறிவைத்து நகர்வது ஏன், ஏண்டா அவர் இப்போ வட மாவட்டம் போயிட்டு வந்துட்டார், மற்ற மாவட்டம் அடுத்து தென் மாவட்டம் தான் போனோம். அவர் என்ன பீகாரை குறி வச்சா போகிறாரு, அதுக்கு வேணால் விவாதம் நடத்து. பீகாரை குறி வைத்து முதல்வர் போவது ஏன் அப்படி போடு. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற இடம்லாம் போகிறோன்னா போய் தான் ஆகணும், போகிறாரு. தென் மாவட்டம் அதுக்கு ஒரு 2-3 லகட பாண்டிகள் எல்லா சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த ஒழிஞ்சிக்கிட்டு பேசி அப்புறம் உள்ளது உள்ளபடி அது இதுன்னு வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களே, இது தான் விவாதம், ஒரே டைப் விவாதம். அப்போ அசைன்மெண்ட்டும் தெரியுதா, நீங்கள் வேற ஒரு விவாதம் நடத்தி நாய்கள் இனப்பெருக்கம் இது கரியா அப்படின்னு நீ நடத்தி நீ தென் மாவட்டங்கள் அப்படின்னா கூட ஓகே. நீங்கள் பாருங்கள், நான் தலைப்பு மட்டும் மாறும், ஆனால் மூல கருத்து வந்து ஒன்று தான் இருக்கும். அப்போ அசைன்மெண்ட்டில் ஏங்குறாங்களா? இதுக்கு எதுக்கு கோட்டு சூட்டு வெள்ளையும் சொல்லியமா தெரியுறீங்கன்ற மாதிரி கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு எதுக்கு ஒரு விவாதம்? அப்போது இல்லாத இந்த டிபேட்டுகள் மேலே மக்களுக்கு மரியாதை போயிடுச்சா? நீங்கள் இதை விவாதிக்கணுமா வேணாவா? அப்போ மக்களுக்கு தெரியும்ல டிஜிபி நியமனன்றது எவ்வளோ முக்கியம். எல்லாருமே என்ன நினைப்பான், பத்திரிகாரனேங்க டிஜிபின்னா என்ன, டிஜிபி அவரும் டிஜிபி தானே, டிஜிபி ஜிவால் போயிட்டார், வெங்கட்ராமன் டிஜிபி தானேங்க வந்திருக்காரு என்னங்க அப்படின்னு தான் எல்லாம் கேட்பான். அப்போது இந்த விவகாரத்தில் என்னென்ன இந்த வழிகாட்டு முறைகள் உத்தரவுகள் மீறப்படுகிறது அப்படின்றது இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூடிட்டு இருக்குது. ஆனால் சமூக வலைதளங்கள், அரசியல் தலைவர்களுடைய அறிக்கைகள், மற்ற விஷயங்கள்லாம் இதை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்குது. சார் 2 நாளைக்கு முன்னாடி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்துச்சு. கருத்து கணிப்பில் மறுபடியும் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது ஓட்டர் கருத்து கணிப்பு எதுக்கு, சட்டசபை தேர்தலுக்கா அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது என்னது, சட்டமன்ற தேர்தல். இவர்கள் 6 மாதம் ஒரு தடவை ஒரு கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இது கருத்து கணிப்பா திணிப்பான்னு தெரியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் யார், அதுலேயும் சீமான்லாம் சேர்க்கல நடிகர், விஜய் போட்டு சேர்க்குறாங்க. இவர் மொதல் இடம், விஜய் 2வது இடமா. விஜய் என்ன பண்ணிட்டார், 2வது இடம், மொதல் இடம். என்ன பிரச்சாரம் இல்லை, நான் இப்படி பண்ணுவேன் ஏதாவது இருக்கா, 2 மாநாடு முடிக்காரு, அவ்வளோதான். அதுலேயும் என்னது அங்கே இது பண்ணிட்டு சினிமா வசனம் பேசிட்டு போயிருக்காரு. அப்போ அவர் 2வது இடம், எடப்பாடி இது. அப்போ நீங்கள் முதல்வர் வேட்பாளர்னா நீங்கள் மற்றவர்களையும் பரிசீலிக்கணும்ல. சீமான 4 முனை போட்டியில் சீமானம் இருக்காரு, ஆமாம் கண்டிப்பாக அவரை பரிசீலிக்கணும்ல.
அப்போ சீமானுக்கான ஓட்டுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இணையதளம் இந்த மாதிரி தான், எங்கே போய் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னா தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் 1% கூடி இருக்கு. 3 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்குது. ஏண்டா என்டிஏ கூட்டணின்றல்ல 3 தொகுதின்றிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு நின்னப்போ படுதோல்வி. ஆனால் சேர்த்து பார்த்தா 13 தொகுதிகளில் வெற்றி. கண்டிப்பாக லேக்ஸில் வித்தியாசம். தருமபுரிலாம் லேக்ஸு, கோவை லேக்ஸில் வித்தியாசம், தென்காசி லேக்ஸில் வித்தியாசம். இந்த வித்தியாசமே அப்போது இது விருதுநகர் லேக்ஸில் வித்தியாசம். அப்போது அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போதே சேர்த்தாலே 13 தொகுதியா. இப்போ என்டிஏ சேர்ந்து ஸ்ட்ராங்காகி அவர் எழுச்சி பயணெல்லாம் போகிறாராம். இப்போ இவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் 3 தொகுதி ஜெயிப்பாங்க. விஜய் வந்து ஓட்ட பிரிக்கிறார். இப்போ யார் ஓட்ட பிரிக்கிறாரு அதெல்லாம் முக்கியம். அதான் சொல்கிறேன். இப்போ அதிகபட்சம் டிஎம்கே ஓட்ட பிரிக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் எப்படி அவங்க ஓட்டு சதவீதம் கூட இவங்களுக்கு எத்தனை சதவீதம் கூட வந்துட்டு இருக்குல்ல. விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் நேற்று கூட ஒரு இதில் பார்த்தேன். முக்கியமாக எந்த வாக்குகள்னால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பட்டியலின மக்களுடைய வாக்குகள், பெண்கள் வாக்குகள். இப்போ விஜய் போயிட்டு டாஸ்மார்க் மேட்ரு இந்த மேட்டர்லாம் தொட்டு பேசினார்னா பெண்கள் இது அப்படியே இவங்களை அடிப்படும். நீ 1000 ரூபா கொடுத்தாலும் சரி 5000 ரூபா கொடுத்தாலும் சரி அடிப்படும். ரெண்டாவது, பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் உங்கள்கிட்ட ரசிகர்களாக இருக்காங்க. கட்சியில் இந்த விசிகா போட்டவங்களாம் இப்போ போடுறான். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு இவருக்கு போடுறவங்க இருக்கிறான். முக்கியமாக இன்றைக்கி கூட ஒரு கிறிஸ்துவ அமைப்பு, இந்த இவர் சத்யன் டிவி ஓனர் இருப்பார், அவர் பேருனா மோகன் சி லாசரஸ், அந்த இது குரூப்பு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க திமுக. எந்த நாளும் இவங்களை மன்னிக்கூடாது, இவங்களுக்கு வாக்கே போடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்டிஏக்கா போடுவாங்க, விஜய் தான் போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம், இது எல்லாம் சேர்ந்தா உங்கள் ஓட்டு தானே அவர் பிடுங்குறாரு. அப்புறம் எங்கே 1% கூடி இருக்கு. அதனால் இந்த கருத்து கணிப்புலாம் திணிப்பு தான். இது ஒரு வகையான மாயை. இதே நேரத்தில் தான் இந்தியாவின் டாப் சிறந்த முதலமைச்சர்கள் சிறப்பாக செயல்படும் முதல்வரில் 11வது இடத்துக்கு போயிட்டார். 10ல் கூட இல்லை அவர். நேற்று வந்த பஞ்சாப் முதல்வர் கூட 10வது இடத்துல இருக்கிறார், பவன் சிங் 29%. நீங்கள் அதுக்கும் கீழே போயிட்டீங்க. ஆனால் இவர் போய் பீகாரில் கொடி நாட்டுறாரு, நாங்கள் வந்து அப்படி இப்படின்றாரு. தெரியுதா? அப்போ நீங்கள் எதை கையில் எடுத்துக்கிறது? முதலமைச்சரில் தமிழ்நாட்டில் டாப்பான். நான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 இடத்துக்குள்ளே கூட வர முடியல. மம்தா கூட உள்ளே இருக்காங்க, இவர் வர முடியல. இதுதான் நீங்கள் நிலைமை. இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பீகாருக்கு போயிட்டு வந்தார் ராகுல் காந்தி ராத்திரியில். ஏற்கனவே காங்கிரஸ் வந்துட்டு விஜய் கூட பேசுகிறதா ஒரு பேச்சுவார்த்தை போய்க்கிறது தகவல் இருந்துச்சு. அதை ஒட்டி சரி செய்வதற்காக வந்து பீகாருக்கு போயிட்டு இருந்த மாதிரி பார்த்துக்கலாம் சார். எப்படி சார்? எனக்கு தெரிஞ்சு பாஜக அதிமுக கூட்டணி தேவைகள் அடிப்படையில் தான் சேர்ந்துருக்காங்க. 2029 பாஜகவுக்கு இங்கே எம்பிக்கள் தேவை. நான் சொன்னேன்ல, 2024 நிர்மலா சீதாராமன் கூட அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஒரு சீட்டு கூட நமக்கு வராதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கன்றிருக்காங்க. எப்படி சொல்லுவாங்க? நம்மளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம், அண்ணாமலை பேச்சை கேட்டு நம்ம தனியாக நின்னோம், ஒரு அசைன்மெண்ட்டு, அந்த அசைன்மெண்ட்டில் இயங்கினதுனால என்டிஏ உடஞ்சது, 13 இடம் ஜெயிச்சிருக்கோம், வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்களா நிர்மலா சீதாராமன்ட்ட? அவங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த தேவைகள் அடிப்படையில் தேவையில்லாமல் விட்டுட்டோம். அதுவும் ஆரம்பத்துலேருந்தே அந்த என்டிஏ கூட்டணி வந்திருந்தால் 15 இடம் கெட்டி இன்றைக்கி சௌமியா முதலமைச்சர் இது ஒரு அமைச்சராக இருப்பாங்க. கண்டிப்பாக அன்புமணிக்கு இது நல்லா தெரியும். அப்போ இந்த விவகாரங்களில் இந்த தடவை விட்டுறக்கூடாது. 2029 இப்போ இருக்கிற இந்த வெறுப்பு எல்லாத்தையும் சேர்த்தா 25 இடத்துக்கு மேலே எம்பி சீட்டு என்டிஏ கிடைக்கும். அதில் பிஜேபிக்கு குறைந்தது ஒரு 4-5 எம்பி சீட்டு கிடைக்கணும் அப்படின்றதான் அவங்க குறிக்கோள். அந்த அடிப்படையில் ஏடிஎம்கே சேரும். சேம் இதே தான் காங்கிரஸுன்ற அந்த இவரை வந்து கட்சியை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த கட்சிக்கும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே தூக்கி இருந்தது, ஏடிஎம்கே இப்போ என்டிஏ அணியில் இருக்குது. அதனால் இப்போ பல்லக்கில் வச்சு விஜய் தூக்க முடியாது. அவங்க வேணால் மேலே ஏறிக்குவாங்க இவங்களை கீழே வச்சுக்கிட்டு. அப்போ பல்லக்கில் தூக்குற ஒரே கட்சி திமுக தான். அவங்களுக்கு காங்கிரஸுக்கு 100 சீட்டு கிடைக்குதுன்னா அதில் ஒரு 9 சீட்டு 10 சீட்டு இங்கே கிடைக்குது. அப்போ அதை மிஸ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ திமுகவோட அவர்கள் பயணம். திமுக என்ன பிரச்சனைனா, இந்த கூட்டணி கணக்குகள் இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ்னு ஒரு கட்சி கூட இருந்தால் தான் இஸ்லாமியர்கள் நம்புவார்கள், சிறுபான்மை மக்கள். ஏன்னா காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு பரம எதிரி. இப்போ காங்கிரஸ் கூட இருக்குதுன்னா அந்த கட்சிக்கு இயல்பாகவே ஒரு பிராண்டு கிடச்சிரும், இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான கட்சின்னு. ரெண்டாவது, காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் இவர்களுடைய சேர்க்கும் போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுல் காந்திக்கு என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் திமுக விட்டுட்டா முடிஞ்சது கதை. காங்கிரஸை புடி தோண்டி புதைக்க வேண்டியதான். விஜய்லாம் நம்பகமான கூட்டாளி கிடையாது. அவங்க தேர்தலில் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்.
இவர்களே ஒருத்தர் பல்லாக்கில் தூக்கணும்னா அவங்களும் அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. பணம் யார் செலவழிப்பா? பிரச்சாரத்துக்கு வேணால் வருவானுங்க, ஆனால் என்ன பிரச்சாரம் பண்ணணும்னு தெரியுமா அந்த டீமுக்கு? அந்த பயம்லாம் காங்கிரஸுக்கு இருக்குது. அதனால் அவர்கள் திமுக விட மாட்டாங்க. திமுகவுக்கு நான் சொன்னேன் இந்த பர்சன்டேஜ் பிரச்சனை அதுன்றது, அதனால் அவரை விட மாட்டார். அதுக்கு தான் பீகார்லாம் போனதெல்லாம். இன்னொன்று, இவருக்கு இங்கே இமேஜ் காலி ஆகுதுல்ல, இதை பீகாரில் போய்ட்டு தேசிய பெரிய தலைவர் மாதிரி காமிச்சிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் திமுகவிலே இவர்களுடைய பேச்சை மொழிபெயர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. காங்கிரஸ்லேருந்து ஒருத்தரை கூட்டு போய் மொழிபெயர்க்கிறாங்க. இதுதான் நிலைமை. இங்கேருந்து தான் கூட்டு போனார். அப்போது இந்த விவகாரம் ஒரு பக்கம், காங்கிரஸ் இதை பயன்படுத்தும். என்ன பயன்படுத்தோம்னா, இங்கே பாரு விஜய் பேச்சுவார்த்தை போகிற மாதிரி காமிச்சிட்டு எங்களுக்கு சீட்டு கொடுங்க, 24 சீட்லாம் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு கொடுங்க, பழையபடி 60 கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி சிபிஎம் விசிகேலாம் இது இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக தேர்தல் இதில் மாறும். சார், இந்த மழைநீர் வடிகால் பணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே போயிட்டே இருக்கு. இன்னும் அது முடிய வரல. நேற்று கூட ஒருத்தர் இந்த பள்ளத்தில் விழுந்து இறந்துருக்காங்க. பள்ளத்தில் விழுந்து இறந்தது கார்ப்பரேஷன் வேறு ஒரு இது சொல்கிறாங்க. அந்த அம்மா வாயெல்லாம் கட்டப்பட்டு நிலைமையில் கிடந்தாங்க. அது மழைநீர் வடிகால் இது கிடையாது. நியூஸ் என்னன்னு ஒன்றும் சரியாக வெளியில் வரல. அப்போது வாயெல்லாம் கட்டப்பட்டு ஒருத்தர் இறந்துறாங்கன்னா தானாக விழுந்துருக்க மாட்டாங்க. செய்திகள் மற்ற செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா வாக்கிங் போனப்போ விழுந்துட்டாங்கன்றாங்க. இதில் எது உண்மையான செய்தி நமக்கு தெரியாது. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மற்றதெல்லாம் வந்த அப்புறம் தான் நம்ம அதில் கருத்து சொல்ல முடியும். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதிலெல்லாம் புதிய தலைமுறை செய்தி சேனலை சேர்ந்த ஒரு இளைஞர் அங்கே காசி தேட்டர்கிட்ட எல்லாம் உருந்து இறந்ததெல்லாம் பார்த்தோம். இந்த மழைநீர் வடிகால் தாங்க இவங்களுக்கு பெரிய ஒரு இது. வருஷம் பூரா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன கணக்கு கேட்டாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வடிகால் பணி நடந்தது, அங்கே நடந்தது, ஏற்கனவே இருக்கிறது தோன்றது, இல்லாட்டி வெறும் மூடி மட்டும் போடுறது மாதிரி பல விஷயங்கள் இவர்கள் எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க. 4000 கோடி ரூபா நீங்கள் அந்த திருப்புகள் கமிட்டி தலைமையில் ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சில இடங்களில் இருக்குது, மொத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மழைநீர் வடிகால் ஒரு முக்கியமான இது. மழைநீர் வடிகால் போடுறதுல வீரப்பன் ஒரு முன்னாள் பொதுப்பணித்துறை இன்ஜினியர் பொறியாளர், தலைமை பொறியாளராக இருந்தவர். அவர் தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்ருக்கார். இந்த ஷேப்பில் பள்ளத்தை தோண்டி பழைய மழைநீர் வடிகாலை இடித்து தூக்கி வெளியில் போட்டு அதனால் ரோடு டிராஃபிக் அப்புறம் அந்த கடைக்காரன் பாவம் தோண்டி போட்டி என்ன பண்ணுவோம், வர வியாபாரம் நடக்காது. அவன் ஒரு பலகையை போட்டுட்டு உயிர் கையில் பிடிச்சி தான் அதை கிராஸ் பண்ணணும். வண்டிங்க போக்குவரத்து இதாகாது, பார்க் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம். அப்புறமா தோண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு புதுசாக கான்கிரீட்டு கலவை ஊற்றி ஷேப்பில் போட்டு அதுக்கு ஒரு மூடியை போட்டு இருக்கிறத விட ஹைட்டு தூக்கிடுவாங்க. கடை கீழே போயிடும். ரோடுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கூத்துகள் பண்ணுறது இந்த மழைநீர் வடிகாலில் பார்க்குறோம். தொடர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல சென்னையில் அவங்களுக்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடக்குது. இப்போ கூட நான் இந்த பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் ஆகுது. இந்த ராமன் ஸ்ட்ரீட்னு இந்த டி நகரில் டிராஃபிக் இப்படி திருப்பி விட்டாங்க. அறிவாலயத்துலேருந்து இப்படி போய் அறிவாலயத்துக்கு போக முடியாது. எல்லா வண்டியும் இப்படி திருப்பி விட்டு மறுபடியும் அதை தூக்கி ஜிஎன் ஷெட்டு நோடு வரது மாதிரி இப்படி திருப்பி விட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் ஆகுது. இதில் இந்த சைடு கிராஸ் பண்ணி போனால் இந்த ரோடு ஃபுல்லாக தோண்டி போட்டிருக்காங்க மழைநீர் வடிகால்னு சொல்லிட்டு. எப்போ? மழை காலத்தில். அப்போது இது எப்போ முடியும்? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அவர் என்ன சொன்னார்னா, மழைநீர் வடிகால்னு தனியாக கட்டிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. இந்த பைப் இருக்குல்ல, இந்த வீராணம் குழாய் மாதிரி, அந்த மாதிரி பெரிய அந்த பைப்புங்களை அப்படியே தோண்டுங்க, அப்படியே பதிங்க. நடுவில் மட்டும் ஜாயிண்ட்டுக்கு ஒரு பில்லர் மாதிரி போட்டு ஒரு ஸ்கொயர் இது பண்ணுங்கள். அது கூட பிளாக் மாதிரி கட்டிடலாம். 2 ஜாயிண்ட்டுக்கு வச்சு உள்ளே இணைச்சிட்டு இதுக்கு மட்டும் மேனுவல் மாதிரி போட்டுடலாம். அப்புறம் இந்த ரவுண்டுக்கு நடுவில் தண்ணி உள்ளே போகிற மாதிரி இப்படி வட்ட வடிவாக இருக்கிறனால மண் தேங்காது. நீங்கள் மழை நீர் அடிச்சுட்டு போயிடும். இப்போ ஷேப்பில் நீங்கள் இது போட்டிங்கன்னா இதில் சேறு சகதி தேங்கி அப்படி இருக்கும். இதை சுத்தம் பண்ணுறேன்னா அதுக்கு தனியாக ஒர்க்கு இருக்குன்னு. இந்த ரவுண்டு இருந்தால் நீங்கள் தண்ணியெலாம் பீச்சு அடிச்சிங்கன்னா அது பிச்சுட்டு போயிடும், தேங்காது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல இப்போ தெருவில் மழைநீர் வடிகால் இது பண்ணோன்னா ஒரு நாளில் பள்ளம் தோண்டி இறக்கி முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் சைனாவில் ஒரு பெரிய பில்டிங்கை 3 நாளில் கட்டிடுறானுங்க. கான்கிரீட்டு பிளாக் மாதிரி செஞ்சு அப்படியே கொண்டு வச்சு பவுல் நட்டு மாதிரி பிரிட்ஜெலாம் கட்டுறாங்கல்ல இப்போ, அந்த மாதிரி வச்சு முடுக்கி அதுக்கு போட்டு லாக் பண்ணி அழகாக கட்டி முடிச்சிடுறாங்க. ஒரு வீடுனா அதுக்கு பார்ட்டிஷன் கூட ஒரு கான்கிரீட் அப்படியே கொண்டு இறக்குறாங்க, லாக் பண்ணுறாங்க, முடிச்சிடுறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் அது. இப்போ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை கூட அப்படியே இது பண்ணிட்டு இன்னொன்று மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம்.
கடைக்கால் தோண்டிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் உட்காந்துட்டு அறத பழசு இது எப்போ? இது நான் 40-50 வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறேன். இதே தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இதே மழைநீர் வடிகால் தோண்டுவாங்க, பள்ளம் தோண்டுவாங்க, கம்பி நீட்டிகிட்டு இருக்கும், இன்னொன்று மூட மாட்டாங்க, தோண்டிட்டு இந்த பாதி ஒர்க்கில் அப்படியே இருக்கும், அதில் உளுந்து பைக் ஓட்டுறவங்க உளுந்து சாகிறதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஒரு புதிய முறையை கொண்டு வரணும்னு எந்த கவர்மெண்ட்டும் இதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வரணும், இந்த பாஸ் ஷேப் இதெல்லாம் தூக்கி போட்டு இதில் தான் செலவு ஜாஸ்தி. என்ன வேணால் கணக்கு எழுதலாம். கண்டிப்பாக பைப்புனா அப்படி இல்லை, பைப்பு இது இறக்கி விட்டு போகலாம், டிராஃபிக் க்ளோஸ் ஆகிடும், 1 நாள் 2 நாளில் முடிச்சு விட்டு போகலாம். இதெல்லாம் பரிசீலிக்கவே மாட்டாங்க. திருப்புகள் கமிட்டி அதுன்னு வாங்கி வச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. 4000 கோடிலாம் விசாரணைக்கு வரும்னு நினைக்கிறேன் ஆட்சி மாறுச்சுன்னா. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் MLA, மதுரை.